வணக்கம் உறவுகளே, நான் கணேஷ். இன்று என்ன நாங்கள் பார்க்க போகிறோம் என்றால், ஒளியரிசி தெங்கு பல்பொருள் உற்பத்தியை மீண்டும் என்னால் சில குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட எண்ணெய் ஆலைக்கு இந்தியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட மெஷின் பல தடைகளும் பல இடையூறுகளுக்கு மத்தியில் நீண்ட காலமாக வராமல் இருந்தது. அது வரைக்கும் எமது தொழிலாளர்கள் கையாலேயே தேங்காய் உரித்தார்கள். அது இன்று வந்தது. எங்களை காணிக்கு நீரே வராமல் வீதியிலே வந்து இறக்க வேண்டிய நிலை. ஏனென்றால் மழை பெஞ்சு எமது காணிக்கு போகிற பாதை கொஞ்சம் சிரமமாக இருந்தது, அதுக்குள்ளே போகாதபடியால். ஆனாலும் மிகுந்த காலை வெள்ள நேரத்தோடைய வந்தபடியால் இறக்குவது சிரமமாக இருந்தாலும், ஆனால் எமது தொழிலாளருக்கு இந்த மெஷின் வருவது சந்தோஷத்தில் வீதிக்கு பிரதான பாதைக்கே வந்து அவர்களாலேயே இறக்கப்பட்டு காணி கொண்டு சென்றோம். அந்த காணிகளையே தான் நீங்கள் பார்க்க போறீர்கள், பாருங்கள். அதுக்கு மேல் பிபி கணேஷ் தமிழனும் எனது யூடியூப் தமிழில் இதுவரை காலம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொண்டு அருகுள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கொண்டு பாருங்கள். மேலே காணொலியை பார்ப்போம். இந்த ஒளியரிசி தென்கு பல்பொருள் உற்பத்தியை வந்து நாள் ஆரம்பிக்கிற அந்த எண்ணெய் ஆலைக்கு நாங்கள் இதை வந்து தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து தான் நான் இதை கொள்முதல் செய்தேன். என்னென்னு சொன்னால், இதில் எனக்கு இந்த அனுபவங்கள் இல்லை, இதில் இறக்குமதி செய்கிற பற்றிய அனுபவங்கள் இல்லாததால் இதில் பயங்கரமான ஒரு பல சிக்கல்களில் நான் எதிர்கொண்டேன். என்னென்று சொல்லப்போனால், அது சுவிட்சர்லாந்திலேருந்து நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கேன். சுவிட்சர்லாந்து அந்த காசு அனுப்புனதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைன்ற மாதிரியும், அது ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பினா அதுக்குரிய இதுகள் குறைவன்ற மாதிரியும் நிறைய. இப்போ அதை நான் ராக்கணுமெண்டா அதுகளுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அதில் நான் நல்லா சிக்கல்பட்டுட்டேன். மற்றது அந்த கால தாமதம், சுற்றியான தாமதம். இந்த ஒரு 4 நாளில் போக 3 நாள் தான் நான் அதை சொன்னேன். கப்பல் ஏற்றி 4 நாளில் போகிறது சாத்தியப்படாதுண்டு. இது சொல்லப்பட்டது அங்கே தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து. இல்லைன்னு சொல்லி நான் இல்லை அப்படி போகல, இல்லை எங்களுடைய ஆக்கள் வைக்கணும், அவர்கள் வெளியில் வந்து உங்களை தொடர்பு உள்ளினம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தந்துச்சுன்னு நானும் கையை விட்டுட்டேன். அது இங்கே நான் வந்து அங்கே சொல்லி போட்டு ஒரு சரியான தவணையில் ஒரு 8-10 நாள் தவணையில் காசை அனுப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து மாதக்கணக்காக பிறகு நான் டிக்கெட்டை பிந்தி போட்டு அதுக்கு பல லட்சம் செலவாயிட்டு. ஏன்னா இந்த பேரில் வர்றபடியா நான் அங்கே கட்டாயம் நின்றே ஆகணும். அது இவ்வளோ சொல்லி பார்த்தேன். இங்கே வேலையை சுவிட்சர்லாந்துலேன்னா ஒரு வேலையிலேருந்து விட்டுட்டு போனால் அந்த வேலை திரும்ப நாங்கள் எடுக்க இயலாது. அப்போ அதே மாதிரிலாம் சொல்லி பார்த்து பேருந்து கடைசியாக எவ்வளோ ஒழுபட்டு சிக்கல் பட்டு நான் இங்கே அங்கே நின்றதால் ஒரு செலவு, பேருந்து அதை டிக்கெட் போட்டதால் ஒரு செலவு, இதே எடுக்கிறதுக்காண்டி ஒரு செலவு, பேருந்து இங்கே இலங்கையில் இந்த இறக்குமதி செய்தாக்கள் அதுக்கு மேலும் காசுகளை கேட்டு வரி இல்லை. விவசாய பொருளுக்கு வரி இல்லைன்றதான் பேர். ஆனால் இதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அதை விட வரி வேண்டி இருக்கலாம். இதுக்கு முதல் நாங்களும் ஒரு பொருள் இறக்கின அனுபவம் இருக்குது. அது பெரிய இதை விட டவுன் மடங்கு காசு முடிஞ்சுது. ஆனால் இவர்கள் பண்ண விட அரைவாசி காசு அதுக்கு நாங்கள் வெளியில் எடுக்க செலவழிக்க இல்லை. அது எனக்கு மிக நெருங்கிய தம்பிகள்லாம் அதை செய்தார்கள். அது உண்டு. ஆனால் இது ஒரு கட்டத்தில் இந்த மெஷின் அப்படியே எடுக்கும், அரசாங்கம் வேலம் போட்டு எடுக்க யாருக்கு அதுக்கு கொடுக்கட்டும்னு சொல்கிற கட்டத்துக்கு வந்துட்டுது. அவ்வளோக்கு வந்து தான் இதை கொண்டு வந்தது. உண்மையிலேயே இந்த மிஷினை நாங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்த விட இங்கேயே அந்த மிஷினை இலங்கையில் செய்யப்படுற அந்த மிஷினை ஒரு 3 மிஷினை எடுத்து போட்டு அதை நாங்கள் நவீன முறையில் செய்து வடிவாக உரிக்கக்கூடிய மாதிரி அதை நாங்கள் செய்திருக்கலாம் போல இருக்கின்ற அளவுக்கு வந்துட்டுது. ரெண்டாலும் எங்களோட வேளாளர் பணியாளர்களுக்கு அது ஒரு கொஞ்சம் இந்த வந்தது இவ்வளோ பெரிய சந்தோஷம். ரோட்டில் வச்சு இறக்கினாலும் அவர்கள் தாங்களை இறக்கி கொடுத்து நாங்கள் இறக்கி நசாமான திரும்ப நாங்கள் ஏற்றி விடுறோம்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்காரருக்கும் நில ஒத்துழைச்சி அதை நாங்கள் எமது வேலத்தளத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். பல தடையில் தாண்டி வந்தபடியே அதுக்கு கற்பூரம் கொளுத்தி தேங்காயம் உடைச்சி தான் உள்ளே கொண்டு வந்து சேர்த்தோம். உண்மையில் இது வந்து ஒரு என்னென்று சொல்ல போனால், அது இந்த பெருமதி எங்களை இதை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண ஒரு பெருமதி தான். நாங்கள் வச்சுருக்க வேறு இயந்திரங்கள் எடுத்ததுக்கும் இந்த வாகனங்களுக்கு ஒரு ஏன் பார்க்க அது சாதாரணம் தான். ஆனால் இதால் பட்ட சிக்கல் பட்ட துயரம் அலைச்சல் மிக மிக அதிகம். இதுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மக்களுக்கு செய்யணும் அது இதுன்னு சொல்லி நீங்கள் புலமை இந்த சிஸ்டத்துலேருந்து வந்தால் இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுகளோட தொடர்பு கொள்ளுங்க. அவர்கள் கூட செய்யுங்க. அவர்களை விட்டுட்டு திரும்ப அவர்கள்ட்ட போனீங்கன்னா அவ்வளோதான். அது இதில் யாரும் மனம் வருத்தப்படினமோ இல்லையோ எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா அங்கே புலமை இந்த ஈழத்தமிழர்கள் தாராளமாக அள்ளி கொடுக்குற அளவுக்கு தான் இருக்கணும், கண்மண் பார்க்காம. அதை பார்த்து செய்வோம்ன்றதுக்காக தான் இதில் சொல்கிறேன். இதில் மன வருத்தப்படுறது கொண்டு இல்லை.
இதோடு நாங்கள் வெற்றிகரமாக இதை நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இது வந்தாலும் இனி ஒரு குறிப்பிட்ட காலம் இன்னொரு காலுக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மின்சார வசதி. அதுக்கு இனி எங்களோட நாட்டு அதிகாரிகள்கிட்ட நாங்கள் முன்னால் ஓடணும். அதை ஓடி ஒரு காலத்தில் இது நல்ல இன்னும் பல வேளாளரோட குறிப்பாக ஒரு 11 பேர் வேலை நிற்கிறார்கள். இன்னும் பல பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணுமென்ற ஒரு இதோடு தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அது விரைவில் நிறைவேறும். சரி உறவுகளே, இதோடு எனது காணொலியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியுடன் கணேஷ்.